அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னடா கிட்ஸ் புலாவ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, கிட்ஸ்க்காகவே செஞ்சது. என்னென்னா, இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய் கொஞ்சமாக இடித்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து மசாலாலேயே போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். அதையும் நல்லா வறுத்துட்டு பச்சை வாடை போகணும். நான் அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார்லேயே அளவான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எப்படி அரிசி போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவான தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி போட்டு 2 விசில் கொடுங்க. சுவையான ஈஸி புலாவ், கிட்ஸ் புலாவ் ரெடி ஆகிடும். பசங்க தட்டில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தடில் செஞ்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய் காய்ஸ்.